அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அரசாங்க உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும், அரசாங்க தொடர்பு யாருக்கு இருக்கும், அரசு வேலையில் எனக்கு கிடைக்குமா, அதில் நான் நீடிச்சிருப்பேனா, இல்லை வாரிசு தொழில் எனக்கு அமையுமா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் என்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அரசாங்க வேலை, அரசு சம்மந்தமானது அப்படின்னாலே சூரியன் திடமாக இருக்கணும். சூரியன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றோ, ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, சூரியன் நல்ல நிலைமையில இருந்தாரு, 6ல் சூரியன் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சூரியன் நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சரி, சூரியன் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா செவ்வாயும் நல்லா இருக்கணும். செவ்வாய் இருந்தாதான் வந்து தைரியத்தை கொடுக்கும், ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். இப்போ சூரியன் செவ்வாயோட காம்பினேஷன் எப்படி இருக்குங்க, போலீஸ் துறையில, இராணுவ துறையில இருப்பாங்க. இப்ப சூரியன் செவ்வாய் ஓகே, இவங்க மட்டும் இருந்தா போதுமா? சனி பகவானும் நல்லா இருக்கும். மக்கள் சந்திக்கணும் இல்லையா, மக்கள் தொடர்பு ஏற்படணும், ஒரு ஜனவசி இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா மக்களோட சேர்ந்து தான் நம்ம இந்த பணியை தொடரணும். அரசாங்க பணி அப்படின்னாலே மக்கள்கிட்ட நம்ம பேசணும், மக்கள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம தலையிடணும், மக்களுக்காகவே சர்வீஸ் பண்றதுதான். அப்ப கண்டிப்பா சனி பகவானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான். இப்ப 10ஆம் பாவம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும், 6ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். 6, 10 தொடர்பு கொண்டு சூரியன் செவ்வாய் இருந்தா கண்டிப்பா போலீஸ் இராணுவத்துல இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்ட துறையில இருப்பாங்க, சீருடை பணியாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு. இதே சூரியன் சனி மட்டும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சனி வந்து நீச்சமாகவோ அல்லது சூரியன் வந்து நீச்சமாகவோ அப்படி இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். ஆனா அவங்க ஒரு கீழ்நிலை தொழில்ல, இப்போ கேட்டகரி பிரிக்கணும். முதல் தொழில்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி, இரண்டாவதுன்னா சுப்பீரியர் மேனேஜர் அந்த மாதிரி போஸ்ட், 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட். இதே 4வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா கீழ்நிலை பணியாளர்கள், துப்புரவு பணி தொடங்குறது, பியூனாக இருக்கிறது, வேலை வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய செயல்கள், ஒரு அரசாங்க அதிகாரிக்கு உதவி செய்யக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்க. சூரியன் சனி இப்படி நீச்சமாக இருக்கு அப்படின்னா, அப்போ சூரியன் புதன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு கூர்ந்த, அதாவது ரைட்டர், எழுத்து துறையில. இப்ப போலீஸ் துறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எழுத்துருக்கு மட்டும் உட்காந்துருப்பாங்க, எஃப்ஐஆர் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு எழுதுறதுக்கு, இல்ல உங்களுடைய இது உங்களுடைய என்ன புகாரோ கம்ப்ளைண்ட்டோ அதை எழுதி வாங்குவாங்க, இல்லைன்னா வாக்குமூலம் எழுதி வாங்குவாங்க. ஒருத்தர் கடைசியில மரண வாக்குமூலம் கொடுக்கறதெல்லாம் கையில உட்காந்து எழுதுவாங்க. இப்பெல்லாம் படம் பிடிக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கையில் எழுதுற வழக்கும் இருக்கு. அப்ப அந்த எழுத்து துறையோட சம்மந்தப்பட்ட சூரியன் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஜாப்ல இந்த மாதிரி, இல்ல ஒரு பத்திரப்பதிவு துறையில நான் எழுதி கொடுக்குறேன், முதல்ல கையில் எழுதுவாங்க, இப்ப டைப் பண்றாங்க. இப்ப அதுவும் கைதான், டைப் பண்றதும் கைகள் தான். அதுவும் 3ஆம் இடம் சம்மந்தப்படும், புதன் சம்மந்தப்படும். இப்போ சூரியன் புதன் அப்படிங்கும்போது கண்டிப்பா இங்க டைப்பிங் துறை. புதன் அப்படின்னாலே இங்க ஆராய்ச்சி, அதாவது அறிவு கூர்மை, அப்போ புத்தி கூர்மை. சிஏடிலாம் இருக்காங்க, சிஏடி சிபிஐல சொல்லுவோம், அவங்க கண்டிப்பா எப்படி இருப்பாங்க, சூரியன் புதன் கேது சம்மந்தப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா அந்த சிஏடி. ஏன்னா நுணுக்கமா ஆராய்ச்சி பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் துறையில போய் இன்கம் டேக்ஸ், வருவாய் துறையில என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கறது, வருவாய் துறையில டாக்ஸ் கட்டுறது, இந்த டாக்ஸ் சம்பந்தமான விஷயம் எல்லாமே எதுங்க வரும், டாக்குமெண்ட், பத்திர டாக்குமெண்ட், சொத்துக்கள் வாங்கினா டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள், இதெல்லாம் பாக்குறதுல எதுங்க, புதன். அப்ப சூரியன் புதன் நல்லா இருக்கணும். இப்ப இதெல்லாம் நல்லா இருந்து இந்த கிரகங்கள்லாம் இருந்து இந்த துறைக்கு போறோம்னு சொல்றோம். இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எந்த பாவம் நல்லா இருக்கணும், முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி 1, 5, 9 தொடர்பு இருக்கணும். 9ஆம் இடம்ங்கிறது தான் கொடுப்பனை. ஒருத்தருக்கு எத்தனை யோகம் இருந்தாலும் லக்னாதிபதி பலம் இழந்துட்டாருன்னா அந்த யோகத்தை எதுவுமே அவங்க பெற முடியாது, முழுமையா பெற முடியாது. அப்ப முழுமையான யோகத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா 9ஆம் பாவம் லக்னாதிபதியோட நல்லா இருந்தா மட்டும்தான். 9ஆம் இடம் தான் கொடுப்பனை. அப்ப இன்னைக்கு என்ன நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேலை. இன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கணும், வாரிசு வேலை எனக்கு கிடைக்கணும், அப்பாவோட வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த கொடுப்பனை 9ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கும். அப்போ 1, 5, 9 நல்லா இருக்கணும். அதே சமயம் 10ஆம் பாவத்துல 10ஆம் அதிபதி திக்பலம் பெற்றோ, ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, நல்ல ஒரு திக்பலம் பெற்று இருந்தாருன்னா
சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு. சரி, இது எப்பங்க கிடைக்கும்? அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல எனக்கு சூரியன் இருக்காரு, 12ஆம் இடத்த பாக்குறாரு. அப்ப விரயமாகி அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஒரு விரயம், பண விரயம் பண்ணி அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். இல்ல 6ஆம் பாவத்துல எனக்கு நல்ல ஆட்சி பெற்றிருக்காரு, அப்ப கண்டிப்பான முறையில அவங்க பணம் கொடுத்து ஒரு உத்தியோகத்தை வாங்குவாங்க, பண விரயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. 12ஆம் பாவம் நல்லா இல்லை, அப்ப தேவையெல்லாம் பணத்தை கொடுத்து வேலை கிடைக்காம அவங்களுக்கு போயிடும், பணம் ஏமாந்துருவாங்க, பண இழப்பு ஏற்பட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். இல்லை எனக்கு உத்தியோகம் எப்பங்க கிடைக்கும்? புதனும் செவ்வாயும் சொல்றது, சூரியன் செவ்வாய் புதன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு தகவல் தொடர்பு, ஒரு கொரியர் ஆஃபீஸ், தபால் துறையில, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். எந்த திசா புத்திகள் அடிப்படையில இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா, லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கணும். 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட தொடர்புடைய கிரகம் எதுவோ அதோட இணைந்துள்ள கிரகம், அது சாரம் பெற்றுள்ள கிரகத்தின் வழியாக திசா புத்திகள்ல கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். ஒரு சிலருக்கு சனியோட தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். டீச்சர் வேலையே பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் கிடைச்சிருக்கு. அப்ப அங்க குரு சனி சேர்க்கை இருக்கு. 12ல இருக்கும்போது அப்போ குரு நல்லா இருக்காரு, குருவோட பார்வையும் இருக்கு, அங்க வந்து 6ஆம் அதிபதியோட பார்வையும் இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தாமதமான டீச்சர் வேலை கிடைக்குது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம். இது மாதிரிதான் நம்ம வந்து ஒவ்வொரு கிரக இணைவுகள்லையும் எந்த வேலைக்கு அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த திசா புத்திகள் எப்போ வரணும் அப்படின்னா, கண்டிப்பா 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் லக்னாதிபதியோட தொடர்புடைய இந்த திசா புத்தி அந்தரம் சூட்சம காலங்கள்ல கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதான். இதே வந்து 10ஆம் பாவத்துல ராகு தொடர்புடுறாரு, குருவோட பார்வையும் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப், சூரியன் அங்க ஆட்சி பலத்தோட இருக்காரு, அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு வேலை? ஓடிக்கிட்டே இருக்க வேலை. ஓடிக்கிட்டேன்னா ஓடிட்டு இருப்பாங்களா? பஸ் டிரைவரா இருப்பாங்க. ஒரு பயணம், ராகுன்னா நிக்கவே மாட்டார், ஒரு இடத்துல நிக்கக்கூடிய வேலை இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை. அப்போ அவங்க வந்து 10ஆம் இடத்துல ராகு, சூரியன் நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்க பஸ் டிரைவிங் வேலை, கண்டக்டர் ஆகும், இந்த மாதிரியான வேலை. ஏன்னா அவங்க பயணம் போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான வேலை அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதே குரு நல்லா இருக்காரு, குரு வந்து நல்லா இருக்காரு, அப்போ ஆசிரியர் உத்தியோகம் கண்டிப்பாக வங்கி துறையில கிடைக்கும். கல்லாப்பட்டி உட்கார்றீங்க இல்லையா, கல்லாப்பட்டியில உட்காந்து அதாவது மரியாதைக்குரிய தொழில் அப்படின்னால குருவோட தொழில். அப்ப குரு இங்க 12ஆம் இடத்துலயோ அல்லது 10ஆம் பாவத்திலேயோ தொடர்பெடுத்து ஆட்சி உச்சம் பெறும்போது கண்டிப்பா அவங்க வங்கி சார்ந்த, தொழில் சார்ந்த, கோவில் சார்ந்த, கோவில் அறநிலையத்துறை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னைய நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம், 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.